இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஓட மார்க்கெட்டிங் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். சரி, ஒருத்தர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. சரி, எடுத்துக்காட்டாக நான் என்னையவே வச்சுக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். நான் என்னோடய பிஸ்னஸில் க்ரோத்தே இல்லை. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாகணும். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாகணும்னா நம்ம பொருளோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். ரெண்டாவதாக நாம் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரப்படுத்துதல், அது மூலிமா நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அப்படின்னா மினிமம் யூசர்ஸ் தான் நம்ம ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ப்ராடக்ட் கன்சியூமர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா தான் நமக்கு கிடைப்பாங்க. அதாவது போஸ்டர்ஸ் அண்ட் பேனர்ஸ் மூலிமா தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். போஸ்டர் 1000 போஸ்டர்ஸ்னால் 1000 மெம்பருக்கு தான் போய் சேரும். இதுவே பேனர் அப்படின்னா பீப்புள் அதிகமாக இருக்கிற இதில் வச்சோம்னா ரீச் அதிகமாக இருக்கும். இதே கான்செப்ட் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும். பீப்புள் அதிகமாக இருக்க பிளாட்ஃபார்மில் தான் அதிகமாக சேல்ஸும் நடக்கும். பீப்புள்ஸ் அதிகமாக இருக்க பிளாட்ஃபார்ம்னால் அது சோஷியல் மீடியா தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம்னால் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். அதில் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், இது 3 தான் பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்டுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா இது 3ல் தான் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எஸ்பிஓ பற்றின மார்க்கெட்டிங் பிளான்ஸை பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எஸ்பிஓ பற்றின மார்க்கெட்டிங் பிளானை பற்றி பார்க்கலாம். எஸ்பிஓ பிஸ்னஸ் கான்செப்ட் என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு பிடித்த பொருள்கள் மற்றும் தேவையான பொருள்கள் மார்க்கெட்டிங் செய்யப்படும், அதாவது சந்தைப்படுத்தப்படும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் நமக்கு கற்றுத்தர போகிறதில்ல, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதையும் கற்றுத்தர போகிறாங்க. இதுதான் எஸ்பிஓ பிஸ்னஸ் கான்செப்ட். எஸ்பிஓ ஒர்க்கு என்னென்னா, மக்களுக்கு தேவையான பொருளை விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிற பிராண்டுக்கும் தேவையான பொருளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க 2 பேருக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்துகிறது தான் எஸ்பிஓ ஒர்க். ஒரு பிராண்டுக்கும் அந்த பிராண்டு பயன்படுறவங்களுக்கும் இடையே ஒரு சரியான தொடர்பு ஏற்படுத்துகிறது தான் எஸ்பிஓட பார்வை. இதுதான் எஸ்பிஓ விசன். 3 வேரியண்ட் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட், இப்படின்னு 3 வகையாக இருக்குது. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் கம்மியான ஒர்க்கு தான் இருக்கும், அதுக்கான கமிஷன் கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இதில் ஜாயின் பண்ணது. இந்த பிளானில் பே பண்ண அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க், இந்த டாஸ்க்குக்கு ஒரு டாஸ்க்குக்கு 5 rupees, மந்த்லி 150 ரூபா வரும். ரெஃபர் பண்ணலாம், பட் ரெஃபருக்கு கமிஷன் கிடையாது. ஒர்க் என்னென்னா, உங்களோட கண்டென்ட்டை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். 500 வந்தால் வித்ராவல், அதாவது ரெடீம் பண்ணிக்கலாம். செகண்ட் பிளான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இதை நீங்கள் 599க்கு பை பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தனியாக தான் செயல்பட்டாகணும். அதுக்கு ஒரு தனித்திறமையே வேணும். டெய்லி டாஸ்க்குக்கு 50 rupees, மந்த்லி ஏர்னிங் 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நம்ம வித்ரா எடுத்துக்கலாம், அதாவது ரெடீம் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிக்கலாம், ஆனால் ரெஃபர் கமிஷன் எதுவும் வராது. தேர்டு பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட். இந்த பிளானுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு மார்க்கெட்டிங் ஸ்கில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பிளானுக்கும் நீங்கள் 599 பை பண்ணி ஆகணும். டெய்லி டாஸ்க் 15 rupees, ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான். ரெஃபருக்கு 1000 rupees. உங்கள் ரெஃபரலில் இருக்க பர்சன் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணார்னா அதுக்கு 500 உங்களுக்கு கிடைக்கும். 3 பிளானுக்குமே 40 ரெஃபரல் தான் ரெக்யூர்டு. நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு டெய்லி டாஸ்க் பண்ணையில் உங்களுக்கு 20% இன்கம் ஆட் ஆயிரும். ரெஃபரல் இன்கம்மை நீங்கள் 24 hours வித்ரா பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கு 10 ரெஃபரல் தான் பண்ண முடியும். டாஸ்க் ஏர்னிங்கில் 1500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம். ரெஃபரல் ஏர்னிங்கில் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் வித்ரா பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். எஸ்பிஓ, அதில் நீங்கள் மார்க்கெட்டர் ஆகலாம். எஜுகோஸ்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம். அப்படி இல்லாட்டினா 6000 ரூபா ரிவார்ட் பாயிண்ட்டை நீங்கள் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பாயிண்ட்ஸ் டு நோட். முக்கியமாக கவனிக்க வேண்டிய புள்ளிகள் இதெல்லாம். ஒரு யூசர் 20000 ரூபா எடுத்துட்டாருன்னா திரும்ப ஏர்ன் பண்ண, திரும்ப பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆக்டிவேட்டில் இருக்க பேன் கார்டு யூஸ் பண்ணுங்கள். எஸ்பிஓவில் யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க பேரில் பேன் கார்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரே ஆள் பேரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஏர்னிங்ஸை வித்ரா பண்ண முடியும். இது முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் 5 days தொடர்ந்து ஒர்க் பண்ணலாட்டினா உங்கள் அக்கௌண்ட் டெலிட் செய்யப்படும். ரெஃபரல் அமௌண்ட் மட்டும்தான் 1 dayல கிரெடிட் ஆகும்.
டாஸ்க் அமௌண்ட் வந்து மந்த்லி 1 டைம் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் என்னென்னா, எஸ்பிஓ உங்கள்கிட்ட பணம் வாங்கலை, நீங்கள் அதுக்கான ப்ராடக்ட்டும் சர்வீஸும் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது தான். சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரல்னால் சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ் கொடுத்துருக்கணும், அவர் தான் சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரல். டெய்லியும் ஒரே மாதிரி டாஸ்க் வராது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பங்கேற்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். எஸ்பிஓ ஜென்ரல் டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கு விருப்பம் இருக்கவங்க பண்ணலாம், அதுதான் இதோட மீனிங். தெளிவான அக்ரிமெண்ட் வெளியிடப்படும். 10வது படிச்சிருக்கணும், 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இது ஒரு மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட், இதை நீங்கள் வேலைன்னு சொல்லக்கூடாது. பேமெண்ட் கிரெடிட் பண்ணும்போது 20% டிடக்ஷனில் தான் வரும். டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ சொல்கிறாங்கன்றக்காக ஜாயின் பண்ணக்கூடாது, கம்பெனியோட வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்றது தான் லாஸ்ட் பாயிண்ட். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா படித்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃபரை பற்றியும் பிளானை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அஃபிஷியல் குரூப்லேயும் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அந்த அப்டேட் என்னன்றதை நீங்கள் தான் போய் வெப்சைட்டில் செக் பண்ணணும். நான் வீடியோவில் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள்.